அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 21 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: வீரியமில்லாத கொரோனா பரவல். பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு எவ்விதமான கட்டுப்பாடும் இல்லை என அமைச்சரான மா. சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். தனிமனித இடைவெளி, பொது இடங்களில் மாஸ்க் அணிவதை பின்பற்றுவது நல்லது எனவும், பெரிய அளவு பாதிப்பு ஏதும் இல்லை எனவும், இதனால் பெரிய கட்டுப்பாடுகள் தேவையில்லை எனவும் அவர் கூறியிருக்கிறார். இரண்டாவது அறிவிப்பு: இந்த மாதத்தில் ஜூன் ரேஷன் கடைகளுக்கு 5 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டும் உள்ளது. வழக்கம்போல மாதத்தில் முதல் 2 வெள்ளிக்கிழமைகளும் ரேஷன் கடைகள் மூடப்பட்டும் இருக்கும். அதேபோல 3வது மற்றும் 4வது வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ரேஷன் கடைகளுக்கு விடுமுறையாகும். இதனை தவிர்த்து வரும் 7ஆம் தேதி பக்ரீத் பண்டிகையும் கொண்டாடப்படுவதால் அன்றைய தினமும் ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் ரேஷன் பொருட்களை முன்கூட்டியே வாங்கி வைத்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: சென்னையில் 120 மின்சார பேருந்துகளில் சேவையை முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் இன்று ஜூன் 3ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். 2025 இறுதிக்குள் சென்னை முழுவதும் 625 மின்சார பேருந்துகள் இயக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும், சுற்றுச்சூழலுக்கு கேடு ஏற்படுத்தாத வகையில் நவீன வசதிகளுடன் மின்சார பேருந்துகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: நாட்டில் 4000 தொட்ட கொரோனா பாதிப்பு ஒரே வாரத்தில் 3 மடங்கு அதிகமானது. தற்போது 3961 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக கேரளாவில் 1435 பேருக்கு பாதிப்பு உறுதியாகியுள்ளது. மகாராஷ்டிராவில் 506, டில்லியில் 483, குஜராத்தில் 338, மேற்கு வங்கத்தில் 331, கர்நாடகாவில் 253, தமிழ்நாட்டில் 189, ஊபியில் 157, ராஜஸ்தானில் 69 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தில்லி, கேரளம், மகாராஷ்டிரம், தமிழகத்தில் தலா ஒருவர் என 4 பேர் கொரோனாவுக்கு இறந்துள்ளனர். ஐந்தாவது அறிவிப்பு: கலைஞரின் 102வது பிறந்தநாளை முன்னிட்டு இன்று ஜூன் 3ஆம் தேதி செம்மொழி நாள் விழாவில் முனைவர் பட்டம் பெற்ற ஆராய்ச்சி அறிஞர்களுக்கு தகுதி சான்றிதழ்கள், அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உயர்த்தப்பட்ட உதவித்தொகை, ஒப்பளிப்பு ஆணை, பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி கல்லூரி மாணவ மாணவியருக்கு பரிசுகளை வழங்கி செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் புதிய நூல்களையும் தமிழ்நாடு அரசின் 4ஆண்டு சாதனை மலரையும் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் இன்று வெளியிட உள்ளார். ஆறாவது அறிவிப்பு: தமிழ்நாடு அரசில் காலியாக உள்ள 209 உதவி பொறியாளர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. நேர்முக தேர்வு கிடையாது. பொறியியல் மற்றும் எம்எஸ்சியில் குறிப்பிட்ட பாடப்பிரிவில் பட்டம் பெற்றவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். தேர்வானது 4/8/2025 முதல் 10/8/2025 வரை நடைபெறும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் 3 நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாடு திட்டம் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சியானது வரும் 9/6/2025 முதல் 11/6/2025 தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை பெற விரும்புவோர் editn.in என்ற வலைத்தளத்தில் தெரிந்தும் கொள்ளலாம். எட்டாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை எம்பி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது. மாநிலங்களவை எம்பி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய ஜூன் 9ஆம் தேதி கடைசி நாளும் ஆகும். வைகோ, வில்சன், சண்முகம், அப்துல்லா, அன்புமணி, சந்திரசேகர் ஆகியோர் பதவியானது ஜூலை 27ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. திமுக சார்பில் 4 பேரும், அதிமுக சார்பில் 2 பேரும் என மொத்தம் 6 பேர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டும் உள்ளனர். 9வது அறிவிப்பு: பூந்தமல்லியிலிருந்து பரந்தூர் வழியிலான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. பூவிருந்தவல்லியிலிருந்து பரந்தூர் வரை 52 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2 கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளது. முதல் கட்டமாக 8279 கோடியில் பூந்தமல்லி முதல் சுங்கா சத்திரம் வரை இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. 10வது அறிவிப்பு: மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் ஜூன் 8ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
தமிழ்நாட்டில் ஜூன் 4 வரை அதிகபட்ச வெப்பநிலையானது இயல்பை விட 2-3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் எனவும், தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கூறியுள்ளது. 11வது அறிவிப்பு. பெருந்துறையில் மே 11இல் வேளாண் கண்காட்சியை முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். பெருந்துறையில் மண்டல அளவிலான வேளாண் கண்காட்சியை முதலமைச்சர் திறந்து வைப்பதாக அமைச்சரான முத்துசாமி தெரிவித்தும் இருக்கிறார். மேலும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் 2 நாள் வேளாண் கண்காட்சி நடக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். 12வது அறிவிப்பு. திருத்தணி, திருச்செந்தூர் உட்பட 10 கோவில்களில் பச்சிளம் குழந்தைகளுக்கு காய்ச்சிய பால் வழங்கும் திட்டத்தை அமைச்சரான சேகர்பாபு நேற்று தொடங்கி வைத்தார். 13வது அறிவிப்பு. சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிறப்பு கொரோனா வார்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 8 படுக்கைகள் கொண்ட வார்டாக அமைப்பு, வெண்டிலேட்டர் வசதியுடன் கூடிய படுக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டும் உள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கொரோனா வார்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 14வது அறிவிப்பு. டெல்லி மதராசி கேம்ப் பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு வாழ்வாதாரம் மற்றும் தேவையான பிற அடிப்படை உதவிகளும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. 15வது அறிவிப்பு. பள்ளி மாணவ மாணவிகளின் விவரங்களை இமெஸ் வாயிலாக பதிவிறக்கம் செய்து அதன் அடிப்படையில் ஒரு வாரத்திலேயே இலவச பஸ் பாஸ் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், அதற்காக பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தங்கள் பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளில் யார் யாருக்கெல்லாம் பஸ் பயண அட்டை வேண்டும் என்ற விவரத்தை தெரிவிக்கவும், அதனை அடிப்படையாக வைத்து பஸ் பயண அட்டை வழங்க ஏதுவாகவும் பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. 16வது அறிவிப்பு. வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையானது ரூ. 25 குறைந்துள்ளது. சென்னையில் வணிக பயன்பாடு சிலிண்டரின் விலையானது 1906 இருந்து 1881 குறைந்துள்ளது. வீட்டு உபயோக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையில் மாற்றம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 17வது அறிவிப்பு. தமிழகத்தில் நடக்கும் ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய பட்ஜெட்டில் 6626 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் புதிய ரயில் பாதை திட்டங்களுக்கு மட்டும் 617 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டும் உள்ளது. இதற்கிடையில் தமிழகத்தில் நடக்கும் 10 ரயில் திட்டங்களுக்கு ஒதுக்கிய நிதியை மட்டும் பல்வேறு காரணங்களை முன்வைத்து தெற்கு ரயில்வே பொது மேலாளரான ஆர்.என். சிங் திருப்பி அனுப்பியுள்ளார். இது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. 18வது அறிவிப்பு. மேட்டுப்பாளையம், நெல்லை, கோவை எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட 9 ரயில்களில் ஸ்லீப்பர் பெட்டிகள் குறைப்பு. 2 ஸ்லீப்பர் பெட்டிகள் குறைக்கப்பட்டு 3ஆம் மற்றும் 2ஆம் வகுப்பு ஏசி பெட்டிகள் அடுத்த மாதம் முதல் இணைக்கப்பட உள்ளதாக ரயில்வே அறிவித்தும் உள்ளது. ஏசி பெட்டிகளுக்கு ரயில்வே முன்னுரிமை கொடுப்பது ரயில் பயணிகளுக்கு தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. 19வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளுக்கு உதவி வாக்காளர் பதிவு அதிகாரிகள் நியமனம் செய்துள்ளனர். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும், தொகுதிக்கு 3 அதிகாரிகள் வீதம் 700க்கும் மேற்பட்டவர்கள் உதவி வாக்காளர் பதிவு அதிகாரிகளாக நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் உத்தரவின்படி விவரங்களை அரசிதழில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டிருக்கிறார். கடைசியாக 20வது அறிவிப்பு. ஹைதராபாத், கொல்லம் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. ஜூன் 7, 14, 21, 28 ஆகிய தேதிகளில் ஹைதராபாத்திலிருந்து கொல்லத்துக்கும், ஜூன் 2, 9, 16, 23, 30 ஆகிய தேதிகளில் கொல்லத்திலிருந்து ஹைதராபாத்திற்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இந்த ரயிலானது காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசியாக 21வது அறிவிப்பு. வருமான வரி தாக்கல் செய்ய செப்டம்பர் 15ஆம் தேதி வரை அவகாசத்தை வருமான வரித்துறை நீடித்துள்ளது. ஜூலை 31ஆம் தேதியுடன் முடிவடைய இருந்த நிலையில் செப்டம்பர் 15 வரை அவகாசத்தை நீடித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. வருமான வரி தாக்கல் இணையதளத்தில் ஏராளமான மாற்றங்கள் செய்துள்ளதால் இந்த அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த 21 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சோன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.